ரீசெண்டாக இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை பற்றி நான் பெருசாக ரிவ்யூலாம் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, ஏன்னா இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. ஆனால் என்னோட வடக்கு நண்பர்கள் சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதோட டைட்டில்லே சின்ன சின்ன லீகல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன மிஸ்டேக்கா இல்லை பெரிய மிஸ்டேக்கான நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா டைட்டில்லே பிரச்சனைன்ற போது படம் பார்க்கவே பிடிக்காது யாருக்கும். இந்தியன் 2ன்றது வேர்ல்டு வைடாக எல்லா லாங்குவேஜ்லையும் டப்பிங் செய்யப்பட்டு எடுத்த படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்தியன்ற டைட்டிலை ஹிந்தியில் டப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்துஸ்தானின்னு டப்பிங் பண்ணி. உண்மையிலே ஹிந்திலையும் சரி, அதோட பிரான்ச் லாங்குவேஜஸ் ஆன மராட்டி இதே மாதிரி லாங்குவேஜஸ்லயும் சரி, ஹிந்துஸ்தானினா இந்தியன்ற வேர்டை குறிக்கவே இல்லை. யார் இந்த ஹிந்துஸ்தானின்னு பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல வாழ்ற ஹிந்துஸோட பேரு ஹிந்துஸ்தானி. அதுலயும் குறிப்பா ஆரிய குடும்பம்னு சொல்லப்படுற சான்ஸ்கிரிட், ஹிந்தி, உருது இந்த 3 லாங்குவேஜஸ் சேர்ந்த மக்களை தான் ஹிந்துஸ்தானின்னு சொல்றாங்க. உண்மையிலே ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, இங்க எப்படி நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம் இது எல்லாமே திராவிட குடும்பம்னு சொல்றோமோ, அங்க அதே மாதிரி ஹிந்துஸ்தானி குடும்பம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். உண்மையிலே இந்தியன்ற வேர்டை எப்படி ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, நம்ம எப்படி தமிழில் இந்தியன்றதை இந்தியன்னு எழுதுறோமோ அதே மாதிரி இந்தியன்ற வேர்டை ஹிந்திலையும் இந்தியன்னு எழுதுனா பிரச்சனையே இல்லை. இல்லை நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் உண்மையான ஹிந்தி பண்டிட், நான் உண்மையான ஹிந்தி வெறியன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இந்தியாவோட புது பேராக மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிற பாரதியன்ற பேரை வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் என்னோட தனிப்பட்ட கருத்து எதையுமே நான் சொல்லலை. எல்லாத்துக்குமே சோர்ஸ் கூகுள் அண்ட் விக்கிபீடியாவிலே தான் எடுத்தேன்.